டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள். சரவணன் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை என்றால் புதிய கட்சி தொடங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார். நேற்று கொச்சியிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி சென்ற அவர் டெல்லியில் முகாமிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது தேசிய கூட்டணிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை அமித்ஷா சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டுமே அமித்ஷா அவர்கள் சந்திப்பார்கள் என்று பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை அமித்ஷா சந்தித்ததாக வெளியான தகவல் என்பது அதிமுக வட்டாரத்தில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட யாரையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரையும் இணைக்க முடியாது என்று அவர்கள் திட்டவட்டமாக எண்டு கார்டு போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருப்பது என்பது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.